அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய கேள்வியை பார்க்கலாம். அக்காலத்தில் என்ன சொல்வது தஸ்பீஹாக கருதப்பட்டது? அத்தியாயம் அல் கலமில் 25வது வசனத்துக்கு மேலே தஃப்சீர் இப்னு கசீரில் தேடினா கிடைக்கும். உங்களுக்கு கிடைத்த பதிலை தனிப்பட்ட முறையில் அனுப்பித்தாங்க. நேற்று கேட்கப்பட்ட கேள்வியுடைய பதிலை தெரிஞ்சிக்கலாம். அல் இஸ்திர்ஜா என்றால் என்ன? அது எந்த உம்மத்திற்கு வழங்கப்பட்டது? 12வது அத்தியாயத்தில் 75வது வசனத்துக்கு மேலே தஃப்சீர் இப்னு கசீரில் தேட சொல்லியிருந்தோம். மாஷா அல்லாஹ், நிறைய சகோதரிகள் சரியான பதிலை அழகான முறையில் அனுப்பி தந்திருந்தீங்க. அல்லாஹ் நம் அனைவருடைய மார்க்க அறிவையும் மென்மேலும் அதிகப்படுத்தி தருவானாக, ஆமீன். அதனுடைய பதிலை தெரிஞ்சிக்கலாம். தஃப்சீர் இப்னு கசீரில் 12வது அத்தியாயத்தில் 80 to 80 இந்த வசனத்துடைய விரிவாக்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பின்யாமீன் மற்றும் ரூபில் ஆகியோரை இழந்த இந்த புதிய துக்கம் அவர் தனக்குள் மறைத்து வைத்திருந்த பழைய சோகத்தை புதுப்பித்தது. அப்துர் ரஸாக் அறிவிக்கிறார்கள், இஸ்ராயில் அவர்கள் கூறினார்கள், இந்த உம்மத்திற்கு, அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுபவர்களுக்கு மட்டுமே அல் இஸ்திர்ஜா, துன்பத்தின் போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் கூறுவது வழங்கப்பட்டுள்ளது. சிமாக் பின் ஹர்ப் அவர்கள் கூறினார்கள். சயீத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து இணைந்திருங்கள். தினமும் ஒரு இஸ்லாமிய கேள்வியையும் அதனுடைய பதிலையும் இன்ஷா அல்லாஹ் இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.